ஹாய், கோட் லாகில் இன்னைக்கு டாக்கர் இமேஜ் மற்றும் டாக்கர் கண்டெய்னர்னா என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். டாக்கர் இமேஜுங்கிறது ஒரு சிங்கிள் ஃபைல் வித் ஆல் த டிபெண்டன்சிஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு பிஹெச்பி இமேஜ் டாக்கர் ஹப்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜை வச்சு நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸ்னால் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இது தனியாக ஒவ்வொரு இதுக்கும். இப்போ பிஹெச்பிலே நான் ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன்னா அந்த வெர்ஷன் ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் கொடுத்துக்கலாம். இன்னொரு வெர்ஷன் இமேஜுங்கிறப்ப அது தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இதுதான் இமேஜுக்கும் கண்டெய்னருக்கும் வித்தியாசம். கண்டெய்னர் ரன் ஆகும், இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், அதை நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டாக்கர் கிளைண்ட்டில் போயிட்டு டாக்கர் சர்வர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், எனக்கு ஒரு ஹலோ வேர்ல்ட் இமேஜ் ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் வரும். டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்ஏபிள் டு ஃபைண்ட் இமேஜ் ஹலோ வேர்ல்ட் லேட்டஸ்ட் இல்லை லோக்கலி இல்லைன்னு சொல்லிட்டு புல் பண்ணிட்டு கண்டெய்னரில் அது தெரியும். இப்போ நான் ஏற்கனவே ஃபெச் பண்ணிட்டனால இப்போ எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், ஹலோ ஃப்ரம் டாக்கர் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆகுது கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற இந்த கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகி 20 seconds ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும், எக்ஸிட் ஆகுது. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே ஒரு சின்ன மெசேஜ் தான் அமைச்சிருக்கோம். அதனால் இது ஒரு கண்டெய்னர் ஆகிறதுல அது இமேஜ். ஹலோ வேர்ல்டுங்கிறது இமேஜ். இப்போ இது கண்டெய்னராக ரன் ஆகிட்டு இருக்குல்ல. இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கிளைண்ட்டுக்கிட்ட கேட்குறோம். டாக்கர் சர்வர் என்ன பண்ணுது, இங்கே இருக்க இமேஜ் கேட்சியில் ஆல்ரெடி இருந்தனால நமக்கு இருந்துச்சுன்னான்னு செக் பண்ணி இங்கே அதை சர்வ் பண்ணிடும். ஸோ இல்லாதப்ப இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி இங்கே அந்த இமேஜ் கேட்சியில் இங்கே போடும். ஸோ இதுதான் நமக்கு நடந்திருக்குது. டாக்கர் சர்வர் போய் டாக்கர் ஹப்பில் போய் ஹலோ வேர்ல்டை எடுத்து இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் காப்பி பண்ணி கண்டெய்னராக ரன் ஆகுது. ஹலோ வேர்ல்டுங்கிறது இப்போ ஒரு கண்டெய்னர் ரன் ஆகுது. இதுவே டாக்கர் கிளைண்ட்டு போய் டாக்கர் சர்வர் கிட்ட கேட்குறப்ப இங்கே இமேஜ் கேட்சியில் இருந்துச்சுன்னா இங்கே அது லோக்கலி எடுத்துக்கும். இல்லைன்னா போயிட்டு சர்வீஸ் ஹப்பில் போய் டாக்கர் ஹப்பில் போயிட்டு எடுத்துகிட்டு வரும். இப்போ இதுதான் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, இது இமேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கண்டெய்னர் இமேஜ் ஃப்ளோவை பார்ப்போம். பேசிக்காக இந்த டாக்கர் டாக்கருங்கிறது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, அப்படியே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பேக்ரவுண்ட் ப்ராசஸில் தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஓஎஸ் பற்றி தெரியணும். ஓஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி தெரியணும். இப்போ நார்மலாக ஓஎஸில் பார்த்தீங்கன்னா கெர்னல்னு ஒன்று இருக்கும். இது ஹார்ட்வேர்ஸ், இது சாஃப்ட்வேர்ஸ். இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது தான் இந்த கெர்னல். இந்த கெர்னல் பேஸ் பண்ணி தான் நம்ம டாக்கரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ குரோம் ஒரு விஷயம் கேட்குதுன்னா சிஸ்டம் கால், அதாவது ஃபங்க்ஷன் கால் மாதிரி, அதை கெர்னலுக்கு சொல்லி அதை ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சு இங்கே சிபிகிட்ட பேசி திருப்பி அதை ரிட்டர்ன் கொடுக்கும். ரன்னிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அந்த மாதிரி. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போனால், இப்போ தான் நமக்கு டாக்கர் ஏன் தேவைப்படுதுன்னு சொல்ல போகிறோம். நார்மலாக ரன் பண்ணிட்டு போயிடலாமே, அதான் பேசுகிறதுக்கு எது இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப இங்கே குரோமுக்கு பைத்தான் 2 தேவை. குரோம் கிராஃபுக்கு நோட் ஜேஎஸ்க்கு பைத்தான் 3 தேவை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
இப்போ கெர்னல் கிட்ட பேசுகிறப்ப ஹார்ட் டிஸ்கில் நம்ம பைத்தான் 2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பைத்தான் 2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால என்ன பிரச்சனைனா, பைத்தான் 3 நம்ம அப்கிரேட் பண்ணோன்னா பைத்தான் 2 வெர்ஷன் உள்ளது ரன் ஆகாது. அப்படி தானே நம்ம டெய்லி சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து ஐசோலேஷனுங்கிற ஒரு மெத்தடில் கண்டெய்னர் ரன் பண்ணுறோம். அதுதான் டாக்கருக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ காட்டுறேன். இப்போ டாக்கர் எப்படி ரன் ஆகுதுன்னா, இதே மெத்தட் தான். ஒரு செக்மெண்ட்டாக ஹார்ட் டிஸ்கில் மட்டும் பிரிக்கலை. ஹார்ட் டிஸ்கில் பிரித்த மாதிரி படம் பிக்சர் இருக்குது, பட் ஹார்ட் டிஸ்கில் பிரிக்கலை. இங்கே பைத்தான் கெர்னல் கூட கான்டாக்ட் பண்ணேன்னா ஹார்ட் டிஸ்கில் 2 செக்மெண்ட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. பைத்தான் 2 இருக்குது, பைத்தான் வெர்ஷன் 3 இருக்குது. இதை தான் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல்லாக பார்ப்போம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் எதை எப்படி கால் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அடுத்து ரெண்டும் எப்படி கால் பண்ணுதுன்னா, செக்மெண்ட்டாக பிரிச்சுருங்கள கால் பண்ணுது. இப்போ செப்பரேட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கண்டெய்னர். இதுதான் செக்மெண்ட்டாக தனியாக அப்படி கால் பண்ணி ஒர்க் ஆகுது. இதுதான் கண்டெய்னரைசேஷன். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம டாக்கருக்குள்ளே ஒரு தனியாக ஒரு கண்டெய்னர் உருவாகுது, ஒரு செக்மெண்ட் உருவாகுது. அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு எல்லாம் சாஃப்ட்வேரு கெர்னல் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது. இது நல்லா இன்னொரு பிக்சர் காட்டுறேன். இந்த கான்செப்ட் எப்படி இந்த கான்செப்ட் இது பிஹைண்டில் இருக்க கான்செப்ட் என்னென்னா, நேம் ஸ்பேஸிங்கும் கண்ட்ரோல் குரூப்ஸும் கெர்னலுக்குள்ளே இருக்கிறது. கெர்னல் எப்படி பேசிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. பார்த்தீங்கன்னா கெர்னலுக்குள்ளே நேம் ஸ்பேஸிங் இருக்குது, கண்ட்ரோல் குரூப்ஸ் இருக்குது. இந்த நேம் ஸ்பேஸிங்னா என்னென்னா, இதை பற்றி பிஹெச்பி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம கிளாஸஸ் இன்க்ளூட் பண்ணுறது ஒரு ஃபோல்டருக்குள்ளே அசைன் பண்ணி இருக்கிற மாதிரி நேம் ஸ்பேஸ் கொடுத்து இன்க்ளூட் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இதுவும். நேம் ஸ்பேஸிங்கில் என்ன வந்துடுன்னா, ஹார்ட் ட்ரைவ் இந்த மாதிரிலாம் வந்துடுது. இது வந்து ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுறதுக்கும், கண்ட்ரோல் குரூப்ஸ் வந்து மெமரியை லிமிட்டடாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து டாக்கர் வந்து கம்மியான மெமரி ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நம்மளோட ஆப்ஸை மட்டும் ஈஸியாக ரன் பண்ண வைக்கிது. இப்போ கண்டெய்னரை பற்றி பார்ப்போம். இப்படி தான் கெர்னலோட பேசிக்குது. இப்போ பாருங்கள், கண்டெய்னர் க்ரோம் கெர்னல் எப்படி பேசிக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் பேசுது. இப்போ அந்த இமேஜ் எப்படி ரன் ஆகுது, கண்டெய்னர் அப்படி ஃபெச் பண்ணி ரன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ இமேஜுங்கிறது நம்ம டாக்கர் இருங்க, அந்த இமேஜுக்கு போவோம். டாக்கர் ரன் கமாண்டுக்கு ஆக்சுவலாக இப்போ டாக்கர் ரன் ஹலோ வெல்னு கொடுத்தோம்ல, ஸ்டார்ட் அப் கமாண்ட். இந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படி எங்கே போகும்னா, இங்கே போகும். நம்மளோட ரேம் இது இருக்குல்ல, ஹார்ட் ட்ரைவ் ப்ராசஸ், அங்கே போய் உட்காந்துக்கும். அப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கண்டெய்னராக மாறி இங்கேருந்து போய் அங்கே மாறிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. நான் இன்னொன்றும் பார்த்துருக்கேன், இருங்க நான் சொல்கிறேன் என்னென்னு. ஆக்சுவலாக ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, நம்மளோட ஓஎஸ் ஃபர்ஸ்ட் பிக்சர் இதான் வந்திருக்கணும். பார்த்திங்கன்னா லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின். ஆக்சுவலாக இப்போ நம்ம மேக் ஓஎஸோ விண்டோ ஓஎஸில் நம்ம WSL பயன்படுத்தி ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரு. லிட்ரலி இல்லைன்னா இது ஒரு லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த விண்டோஸ் கான்டாக்ட் பண்ணி ஹார்ட்வேருக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டுருக்கு. ஆனால் இது லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் சொல்கிறாங்க. ஆனால் விர்ச்சுவல் மிஷின் கிடையாது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது எல்லா ஆப்ஸ், இப்போ ஒரு உபுண்டு ஏற்றணுன்னா அதோட ஆப்ஸோடு வரும். பட் இப்போ என்கிட்ட இதில் எந்த ஆப்ஸும் இருக்காது. ஒன்லி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், நான் கொடுக்குற ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்க www ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்குது. இதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஃபோன் வாங்கினோன்னா எப்படி அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீ பில்டாக வருது இல்லை, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வாங்கினோன்னா அந்த மாதிரி அதோட கம்மியான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். இதே விர்ச்சுவல் மிஷின்னா நமக்கு ப்ரீ பில்டாக இருக்க ஆப்ஸ் எல்லாமே அப்படியே ஓஎஸ் மாதிரி வருது விர்ச்சுவல் மிஷின். அது ரொம்ப ஸ்பேஸையும் எடுத்துக்கும், மெமரியும் எடுத்துக்கும். பட் இது கம்மியான ஸ்பேஸோட கம்மியான மெமரியோட வரனால தான் இந்த லினக்ஸ் கெர்னல் ரன்னிங் ப்ராசஸ் இது கண்டெய்னராக ரன் ஆகி நம்ம மேக் ஓஎஸ் கூட கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுது. இதான் இமேஜும் கண்டெய்னரும். இமேஜ் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபெச் பண்ணி வச்சுப்போம்.
அதோட இன்ஸ்டன்சஸை கண்டெய்னராக ரன் பண்ணி நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸும் ப்ரோக்ராமும் பண்ண முடியும். இதுதான் கண்டெய்னருக்கும் இல்லை இமேஜஸ்க்கும் உள்ள வித்தியாசம் டாக்கரில்.